வணக்கம் லங்காஃபோ ஊடக உறவுகளை மற்றும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்வடைகிறோம். அன்புறவுகளுக்கு வணக்கம். நாங்கள் இலங்கையினுடைய பாதுகாப்பு கருதி பல்வேறு பாதுகாப்பு பிரிவுகள் இருந்தாலும் இலங்கை போலீஸ் திணைக்களத்தோடு இணைந்து பணியாற்றுகின்ற ஒரு படைப்பிரிவு இருக்கிறது, அதுதான் STF. எனவே STF தொடர்பான சில விடயங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்த காத்திருக்கிறோம். இந்த தெளிவூட்டல் நிறைய பேருக்கு பிடிக்குமான ஒரு கருப்பொருளாக இருப்பதன் அடிப்படையிலே இந்த இவர்கள் தொடர்பான ஒரு தெளிவூட்டலை உங்களுக்கு நாங்கள் வழங்க காத்திருக்கிறோம். சரி, இந்த STF-னுடைய விரிவாக்கம் என்ன? ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ் சொல்வார்கள், சிறப்பு அதிரடி படை பிரிவினர். இவர்கள் போலீசாரும் அல்ல, இராணுவம் அல்ல, போலீசாருக்கு உதவி செய்கின்ற தனித்து இயங்குகின்ற ஒரு படைப்பிரிவாகத்தான் இந்த STF படைப்பிரிவு காணப்படுகிறது. இலங்கையில 1983 உருவாக்கப்பட்டது. இந்த உருவாக்கத்துக்கு மிக முக்கியமான காரணம் இருக்கிறது என்றால், நாட்டினுடைய பாதுகாப்பு நலன் கருதி பல சவால்களை எதிர்கொள்ளும் வகையிலே அவர்களை தயார்படுத்துகின்ற நோக்கோடு இந்த STF படைப்பிரிவு உருவாக்கப்பட்டது. ஆயுத குழுக்கள், பயங்கரவாத குழுக்கள், உயிர் ஆபத்தான விடயங்களை தகர்த்தெறிந்து அதிலிருந்து ஒருவரை பாதுகாக்கின்ற செயற்பாடுகள், உயர் ஆபத்தான விடயங்களுக்கு சென்று அந்த சவால்களுக்கு முகம் கொடுக்கின்ற படைப்பிரிவாக இந்த படைப்பிரிவு உருவாக்கப்பட்டது. இதிலே பாத்தீங்கன்னா பயங்கரவாத எதிர்ப்பு பிரிவு இருக்கிறது, போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிரான பிரிவு இருக்கிறது, அதே போல ஆபத்தான குற்றங்களை கைது செய்தல், அதே போல விஐபிக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்துதல், பிணைய கைதிகளை மீட்டெடுக்கிற நடவடிக்கைகளுக்கு உதவி செய்தல், அதே போல முக்கிய அரசு நிறுவனங்களுடைய மற்றும் நிகழ்வுகளுக்கான பாதுகாப்பு நடைமுறைகளை மேற்கொள்ளுதல் போன்ற பல செயற்பாடுகளை இந்த STF படைப்பிரிவு மேற்கொண்டு வருகிறது. இந்த STF உடைய படைப்பிரிவு என்ற பயிற்சியை பார்த்தீங்கன்னா மற்றவர்களை விட மிக கடினமான பயிற்சி அவர்களுக்கு வழங்கப்படும். அவர்கள் கடுமையான உடற்பயிற்சிக்கு உள்வாங்கப்படுவார்கள். அவர்களுக்கு பயிற்சிகள், பல்வேறுபட்ட பயிற்சிகள் வழங்கப்படும். அதே போல ஆயுத பயிற்சிகள் வழங்கப்படுகின்றது. அதே வேளையில வெளிநாட்டு ஆயுதங்களை எவ்வாறு கையாளுதல் போன்ற நடவடிக்கைகளும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும். அத்தோடு காட்டுப்பகுதி, நகர்ப்பகுதி, அந்த இரண்டு பகுதிகளுக்கும் ஏற்ற வகையிலே செயற்படுவதற்கான திறன்களும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும். பல்வேறு மொழி, ஆங்கில மொழி, சிங்கள மொழி, நாட்டினுடைய தமிழ் மொழி, இந்த 3 மொழிகளும் அவர்களுக்கு கற்பிக்கப்பட்டு அதில் ஓரளவு தேர்ச்சி பெற்றவர்களாக அவர்கள் காணப்படுவார்கள். மன உறுதி மற்றும் ஒழுக்கமுடையவர்களாக அவர்கள் காணப்படுவார்கள். என்றால் அவர்கள் ஒரு 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 மிக முக்கியமான இடத்துக்கு போவார்கள். உயிரை துச்சமாக மதித்து ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுப்பார்கள். அப்படி போகும்போது மனம் திடகாத்திரமாக அமையப்பட வேண்டும். அதற்கேற்ற வகையிலே அவர்கள் தயார்படுத்தப்படுவார்கள். பொதுவாக STF பணிகளை பார்த்தோம்னால் உள்நாட்டு மோதல்கள் காலத்துல பாதுகாப்பு கடமைகளை அவர்கள் இந்த நாட்டில் மேற்கொண்டார்கள். இலங்கையிலே இடம்பெற்ற உள்நாட்டு போர் சூழல் காரணமாக பல இடங்களிலே பாதுகாப்பு பணிகளிலே STF குவிக்கப்பட்டிருந்தார்கள். போதைப்பொருள் வலையமைப்புகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளையும் இவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள். அதே போல ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்தல், அவர்களுக்கு எதிராக செயற்படுதல் போன்ற நடவடிக்கைகளையும் இவர்கள் மேற்கொண்டதாக அரசாங்கம் அண்மை காலமான செய்திகளை நாங்கள் பார்க்கிற பொழுது தெரிவித்திருந்தார்கள். தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகளுக்கான பாதுகாப்புகளையும் அவர்கள் வழங்குகிறார்கள். இலங்கையில பாத்தீங்கன்னா ஜனாதிபதியுடைய உரை எங்காவது இடம்பெற்றால், அவர் எங்கு சென்றாலும் அவர்களுக்கான பாதுகாப்புகள், அமைச்சருடைய பாதுகாப்புகள், நாடாளுமன்ற உறுப்பினருடைய பாதுகாப்புகள் ஆகிய முக்கியமான விடயங்களுக்கு அவர்கள் பொறுப்பானவர்களாக காணப்பட்டார்கள். இப்படி STF நீங்கள் முக்கியத்துவம் வாய்ந்த STF நீங்கள் இணைய வேண்டுமானால் எப்படி இணைந்து கொள்ள முடியும்? பொதுவாக நாங்கள் பார்த்தோமானால் காவல்துறைக்கு வருடந்தோறும் ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகள் இடம்பெறும். அந்த ஆட்சேர்ப்பு நடவடிக்கையில உடற்தகுதியை பார்த்து மன திடகாத்திரமாக இருக்க வேண்டும், உடல் திடகாத்திரமும் அவர்களுக்கு இருக்க வேண்டும். அதே போல அவருடைய அறிவு சார்ந்த விடயங்களையும் உள்வாங்கி அவர்களுக்கு முறையான பயிற்சிகளை வழங்கி அவர்களை இந்த STF படைப்பிரிவுக்கு இணைத்துக் கொள்வார்கள். தற்போது இந்த STF படைப்பிரிவு என்ன செய்யறாங்க பாத்தீங்கன்னா, போதைப் பொருள் ஒழிப்பு சார்ந்த விஷயங்கள் அவங்க பங்கு பெற்றாங்க என்றால் நாட்டுல கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் கொண்டு வரப்பட்டது. போதைப் பொருள் வலையமைப்புகளை கைது செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு இந்த STF இப்பொழுது அதிக இடங்களிலே பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள், கொலையாளிகள், அதே போல போதைப் பொருள் கடத்தல்காரர்கள், பல குற்றங்களை புரிந்தவர்களை கைது செய்கின்ற நடவடிக்கைகளும் இந்த STF கையிலே வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல நாட்டினுடைய முக்கிய விஐபிகளுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். அதேபோல தேசிய பாதுகாப்புக்கும் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து செயற்பட்டுக் கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த பலம் பொருந்திய STF தொடர்பான பல விடயங்களை உங்களுக்கு நாங்கள் வழங்கியிருக்கிறோம். அதே போல நாங்கள் மிக முக்கியமாக பார்த்தோமானால் இலங்கை போலீஸ் திணைக்களத்திலே அண்மை காலமாக போலீசார் பணி விலகலை மேற்கொண்டிருக்கிறார்கள்.
ஒரு இடத்துல வந்து 85,000 தொடக்கம் 1,00,000 வரையான போலீசார் வந்து இருக்கிறார்கள் இலங்கையில வந்து. அதுல பார்த்தோம் என்றால் இப்ப ஒரு நாளைக்கு ஒருவர் வீதம் இலங்கை போலீஸ் திணைக்களத்திலிருந்து வெளியேறி கொண்டிருக்கின்ற தகவலை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். பணிச்சுமை, உடல்நல பிரச்சனை, அதே போல குடும்ப சவால்களை எதிர்கொள்ள முடியாத சூழ்நிலை, தனிப்பட்ட தேவைகள் நிமித்தம், அதே போல சிறப்பு கடமைகளுக்காக ஏற்பட்ட மனச்சொர்வு காரணமாக அவர்கள் பணி விலகலை மேற்கொண்டிருப்பதாக அங்கிருந்து வரைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன. எனவே இது போன்ற பல காணொலிகளை தொடர்ந்தும் நாங்கள் லங்காஃபோ ஊடகம் சார்பாக வழங்க காத்திருக்கிறோம். தொடர்ந்தும் லங்காஃபோ ஊடகம் ஊடாக இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.